வான்கோவிலில் இருந்து பெரும் குரல் 7 கிண்ணத்தை ஊற்றுங்கள் என்றதே. கடவுளின் கோபம் முழுசா நிறைந்த கிண்ணம் இது. முடிவில்லா கோபத்தை ஜெபம் தடுத்தது போல் இப்போ ஜெபமும் இல்லையே. எதனால் பாவம் செய்தானோ அதனால் தண்டிக்கப்படுவான் என்றதே. மிருகத்தை தொழுத உடலே அழுகியதே. ரத்தம் சண்டை புண் இவை பாவிகளுக்காக படைக்கப்பட்டதே. இரண்டாம் தூதன் கடலில் ஊற்ற கடல் செத்தவர் ரத்தம் போல் ஆனதே. கடலுயிர் அனைத்தும் செத்ததே. செங்கடல் இரத்தமானது போல் மீண்டும் நடந்ததே. கடவுள் சொன்னது போல் தண்ணீர் ரத்தமானது. ஏனெனில் புனிதர் ரத்தம் சிந்தினரே. தூதன் ஆறுகையில் ஊற்ற தண்ணீர் ரத்தமானது. நீதியுள்ளவர் நீர் என்று தண்ணீரின் தூதர் சொன்னாரே. இருளிகள் குழந்தை ரத்தம் சிந்தியவாகவே அவர்கள் தண்ணீருக்கு பதில் ரத்தம் குடித்தனர். ரத்தம் சிந்தியவன் ரத்தமே குடிக்க தகுதி உள்ளவன். நான்காம் தூதன் சூரியன் மேல் ஊற்ற மனிதர் தீயால் சுடப்பட்டனரே. ஆனாலும் கடவுளை பழித்தனர். மனம் திரும்பவில்லை. வெயில் காற்று தீ பாவிகளை தண்டிக்க படைக்கப்பட்டதே. நெருப்பு கூட கடவுள் சொன்னால் நீதிமானை சுடாது பாவியை சுடும். ஐந்தாம் தூதன் மிருகத்தின் அரியணையில் ஊற்ற அதன் அரசு இருந்ததே. வேதனையால் நாக்கை கடித்தனர். ஆனாலும் மனம் திரும்பவில்லை. எகிப்து இருளில் கிடந்தது போல் மிருக அரசு இருளானதே. அவைகள் தெய்வம் அல்ல, அவைகளால் இருளை போக்க முடியாது என்றதே. போய் தெய்வம் வெளிச்சம் தராது. ஆறாம் தூதன் ஊற்ற தண்ணீர் வற்றியதே. கிழக்கு அரசர்க்கு வழி திறந்ததே. 3 தவளை ஆவி மிருகத்தின் வாயில் இருந்து வந்து அரசர்களை அர்மகெதோனுக்கு கூட்டியதே. அந்தியோக்கு மன்னன் போல் உலக அரசர் கடவுளுக்கு எதிராய் வந்தன. ஆண்டவர் போர்களை முறியடிப்பவர். அர்மகெதோனில் அவரே வெல்வார். படைப்புக்கு எதிராய் போர்
மேலூற்ற நிறைவேறியது என்று பெரும் குரல் வந்ததே. இடிமின்னல் நிலநடுக்கம் பாபிலோன் மூன்றாய் பிளந்தது. ஆண்டவரானவகாரர் அரியணையை கவிழ்த்தார் என்றதே அது நிறைவேறியது. பாபிலோனே உன்னை துன்புறுத்தியவன் இப்போ அழுவான் நீ சிரிப்பாய் என்றதே. தீவு மறைந்தது, மலை காணாமல் போனது, ஆணவ கல்மழை